வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிக்கலாம். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லாரும் இருந்தவனமாக அவரை உயர்த்தி உன்னதத்திலே வாசம் செய்யும் நம்ம பிதாவை பார்த்து, தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக, அந்த நேரத்தில் துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி இருந்த இடத்துல நீங்கள் கண்களை மூடி ஆராதனை செய்யலாம். வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சுத்த பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழகானவர், நீர் அருமையானவர் அப்பா, நீர் பரிசுத்தர், மகிமை நிறைந்த தெய்வமே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம். மகிமை நிறைந்த ராஜனே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஆராதனை செய்கிறோம். எங்கள் ஆராதனை நடுவில் வாசம் செய்யும் தெய்வமே, உமக்கு நன்றி. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வு நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. நீங்க எல்லாம் சேர்ந்து அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர், அழகானவர், உயர்ந்தவரே, என் அன்பே. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உம் பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும்,
உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் அழகானவர் தூயரே உயர்ந்தவரே என் அன்பே பார்க்கின்ற எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உங்களை பார்க்க உங்க பாசத்துல மூழ்கணும் சுவாமி. இதுதான் என்னுடைய ஒரே ஆசை, இதுதான் என் ஆசை. எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். இதுதான் என் ஆசை சுவாமி, இதுதான் என் ஆசை. கடைசியாக எல்லாம் சேர்ந்து உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். இதுதான் என் ஆசை, என் ஆசை. அழகானவர், அழகானவர். யார் உண்டு? உலகம் தோற்றம் முதல் நீர் ஒருவரே சாரனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியும் புஷ்பமாயிருக்கிறீரே. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எஸ் ஜீசஸ். இருந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாம். சுத்தம் விரும்பும் அந்த சுத்த ஜோதியை பார்த்து, அப்பா என்னில் விரும்பாத அசுத்தம் யாவையும் நீர் நீங்க செய்யும் என்று நம்ம எல்லாம் அவரை பார்த்து கேட்போம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே
சேர்ந்து பாவி நீச பாவி நானையா. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி. ஒருவேளை இந்த ஆராதனை வேளையில நீங்க பார்த்து கொண்டிருப்பீர்களானா, ஒரு குற்ற உணர்ச்சியோடு உட்கார்ந்திருப்பீர்களானா, தேவனுடைய சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய 2 கைகளை விரித்து ஒரு விசை தம்மண்டை சேர்ப்பதற்காக தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய சமூகத்திற்கு அழைத்து கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு, அப்பா இனி நான் சுத்தமாக வாழ, இனி நான் பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு விஷயம் உடைய கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. நீங்க கேட்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நீங்க கேட்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம் உங்கள் மீது தங்கியிருக்கும். இந்த நேரத்தில் அவரை பார்த்து நம்ம கேட்கலாம், இயேசுவே உம்முடைய பரிசுத்தத்தினால் என்னை நிரப்புங்க சுவாமி, உம்முடைய பரிசுத்தத்தினால் என்னை நிரப்புங்க சுவாமி என்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து, உங்களுடைய இதய கதவுகளை திறந்து அப்பாவை பார்த்து, பரிசுத்தரே என்னை நிரப்புங்க, பரிசுத்தரே என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய பரிசுத்தத்தால் என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்த விரும்பா அசுத்தம் யாவையும் இந்த நேரத்தில் நீக்கி போடுங்க சுவாமி. எல்லாரும் சேர்ந்து பாவி நீச பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீ. நீங்க சொல்ல சொல்ல அவருடைய பரிசுத்தம் உங்கள் மீது பெருகும். நீங்க சொல்லுங்க, அப்பா நான் அல்ல, உலகத்திற்காக ஓடின ஓட்டம் போதும், தேவனுடைய பரிசுத்த கரத்திலே அடங்கி இருப்பதற்காக எல்லாம் சேர்ந்து பாவி நீச பாவி பாவி நீச பாவி தேவா இரக்கம். கடைசியாக எல்லாரும் சேர்ந்து பாடி முடிக்க போயிடும். சுத்தம் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, அடியார்கள் நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கரை திரையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புங்க, நிரப்பு. பாவி நீச தேவா இரக்கம் செய், இரக்கம் செய்ய மாட்டீர்கள், தேவா இரக்கம்
வாசற்படியிலே எங்கள் ஜனமே உங்கள் அருகிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் கதவை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து எஜமானாகிய இயேசு உங்க ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துவார். இந்த கடைசி கால எல்லையிலே நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனை காலம் நம்ம கதவை பூட்டி வைத்து வாழ போகிறோம்? தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க. இயேசுவே அப்பா, ஒரு உம்முடைய பரிசுத்தத்தினாலே எங்கேயோ தூரம் சென்ற என்னை நீர் மீட்டு எடுக்க வேண்டும். எல்லாரும் இணைந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே பாடி நம்ம முடிக்க போயிடும். ஆராதனை வேளையில தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்ம நடுவில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பார். நம்ம பாடின அந்த முதல் பாட்டுடைய கடைசி பல்லவியை பாடி நம்ம முடிக்க போகிறோம். உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை. அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டும். உங்க பாசத்துல மூழ்கணும் சுவாமி, பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என் ஆசை. சொல்லும் போதே அவர் உங்களுக்கு தோற்றமளிப்பார். உங்களை பார்க்கணும் ஆசத்தில், இதுதான் என்னுடைய ஆசை. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, நீங்க எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்கிறோம். எங்களோடு இணைந்து ஆராதனை செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம்.
ஆசீர்வதிங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆராதிக்கிறோம் பிதாவே, ஆமென்.